திருச்சிற்றம்பலம். ஹரஹர பார்வதீபதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தானோ மிகமேவும் கழியாரவரும் யானை கழல் நாழு மறவாமல் அழியாழு மலர் தூவும் அடியார்கள் உழமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய கந்தர் அலங்கார சிந்தனையிலே நமக்கு சென்ற வாரம் ஒரு அருமையான பாடலை நாம் சிந்தித்தோம். வேலே விலங்கு கையான், வேலே விலங்கு கையான் செய்ய தாளினில் விழுந்து இறைஞ்சி மாலே கொள எங்கன் காண்பதால் காண்பது அல்லால் மன வாக்கு செயலாலே அடைதற்கு அரிதாய் அரு உருவாகி ஒன்று போல இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வது என்பதாக இறைவன் எம்பெருமான் முருகப்பெருமான் கையிலே வேலாயுதம் தாங்கியவனாக அவருடைய செய்யத்தாள் அந்த திருவடியிலே விழுந்து பணிந்து அதிலே தீவிரமான ஒரு அன்பு கொள்ள, அதனால் வரக்கூடிய அந்த இன்பம் அது அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த அனுபவத்தை எப்படி சொல்வது? அந்த பரம்பொருள் தரும் இன்பம் அது இந்த மனவாக்கு காயம் இதனால் அடையக்கூடியது அல்ல, அதற்கும் மேலான ஒன்று. அந்த மனவாக்கு காயத்தினால் அந்த கரணங்களால் வரக்கூடிய அந்த இன்பத்தை சொல்வதற்கே இங்கே வார்த்தைகள் இல்லை. இப்படிப்பட்ட பரம்பொருளான மேலான ஒன்று தரும் அந்த பேரின்பத்தை எவ்வாறு சொல்வது அப்படின்னு அருமையாக அந்த ஒரு பாடலை நமக்கு சொன்னார். அலங்கார பாடல் என்ற மாத்திரத்திலே அலங்காரம் செய்கிறார் அருணகிரி பெருமான். முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்கிறார். அதான் கந்தர் அலங்காரம் என்பது. அந்த மலர்கள் எல்லாம் ஒரே மாதிரி மலர்கள் அல்ல, விதவிதமான மனம் கொண்டவை, விதவிதமான நிறம் கொண்டவை, விதவிதமான வடிவம் கொண்டவை. அப்படிப்பட்ட மலர்களைத்தான் இங்கே புனைகிறார். அந்த மலர்கள் எப்படி இருக்கிறது? ஒன்று இறைவனை புகழ்வதாக உள்ளது, இன்னொன்று தன்னுடைய அனுபவத்தை. இந்த சென்ற பாடலை நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்பா இந்த திருவடி இன்பம் அதை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் பெற்ற இன்பத்தை அப்படியே அனுபவமாக சொல்கிறார். இவங்களாம் அனுபவித்தார்கள், கண்டவர்கள், நீரில் கண்டவர்கள், இறைவனோடு ஒன்றித்தவர்கள். இவர்களுடைய அந்த அனுபவம் தான் இங்கே வாக்காக, அது வாக்குக்கு அகப்படாத ஒன்று. இருந்தாலும் இறைவன் கருணை, நம் போன்றவர்களும் இதை உணர வேண்டும். அதற்காக இங்கே வாக்காக்கி தந்தார், அந்த அனுபவத்தை தந்தார். அடுத்து நாம் இந்த அனுபவத்தை அடைய வேண்டும், அந்த இறைவன் தரக்கூடிய அந்த பேர் இன்பத்திலே திளைக்க வேண்டும். அந்த அனுபவம் நமக்கு வர வேண்டும். அவர்கள் அந்த அனுபவித்த அனுபவம் நமக்கும் கிடைக்கணும். இதுதான் அவங்களுடைய கருணை என்று சொல்வார். கருணைக்கு அருணகிரி என்றே சொல்வார். கருணையே வடிவமானவர். ஏன்னா முருகப்பெருமான் கருணையே வடிவானவர். அந்த முருகனையே உள்ளத்திற்குள் சதா காலமும் விட்டு பிரியாமல் நின்றது. அப்போ இவர்களும் அந்த தன்மையை அடைவார்கள். அந்த கருணையினால் வந்த உபதேசம், நிறைய பாடல்களில் உபதேசத்தையே நம்ம பார்த்தோம். திருமூல தேவநாயரும் 30 உபதேசம் பண்ணியிருக்கார் பாருங்க. ஏன்னா உயிர்களாகிய நமக்கு உபதேசம் கண்டிப்பாக வேண்டும். அதுவும் நூல் உபதேசம் என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்று. ஏன்னா இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியங்கள், நாம் இந்த உடல் கொண்டு எடுத்த உடல், அது வினைக்கு ஈடாக மாயையின் காரியம். இந்த எடுத்த உடலை கொண்டு உலகத்தை அனுபவித்து கொண்டோம். அப்போ அந்த உலக அனுபவத்திலே இது நமக்கு நன்மை, இது தீமை என்று கூட இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஐயோ இது சரியானது நினச்சேன், இவ்வளோ தவறுன்னு இப்போத்தான் புரியுது.
அதனால் ஒரு துன்பம் வரும்போது தான் நம்ம உணர்வோம். எத்தனையோ விஷயங்களை நம்ம இன்றைக்கி அப்படி இருக்கிறோம். எல்லாமே நிலையில்லாத ஒன்றை நிலையானது என்று கருதி அதன் மீது அப்படியே பாசம் அன்பு வச்சு அந்த வழியில் போய் அப்புறம் ஒரு தடுக்கி விழுந்த பிறகு எந்திரிப்போம். அப்பவும் மீண்டும் 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 அதுக்குள்ளே போய் விடும். இதுதான் இந்த வெட்டில் பூச்சி கதை போல. இதை நமக்கு இந்த அருளாளர்கள் உபதேசமாக சொல்கிறார்கள். உனக்கு கொடுக்கப்பட்ட உடம்பு தான், உனக்கு கொடுக்கப்பட்ட உலகம்தான், இதில் வாழணும். ஆனால் அதிலே தோய்ந்து விடக்கூடாது. ஆசை இருக்கணும், பேராசையாகக்கூடாது. விருப்பம் இருக்கணும், அது ரொம்ப அதிக அளவாக. அதுக்கு பேர் இப்போ காமம்ன்ற ஒரு சொல்லுக்கு கொச்சையான ஒரு பொருளை எடுத்துக்கொள்ள. காமம்னா விருப்பம்தான். அந்த விருப்பம் நியாயமான விருப்பமாக இருக்கும். அது அதிகமான விருப்பமாக பிறர் பொருள் ஆசை இதையெல்லாம் கொஞ்சம் விடும். இப்போ இந்த வர்ற பாட்டு அதைத்தான் நமக்கு சொல்கிறார். அருணகிரி பெருமான் ரொம்ப அருமையான ஒரு பாடலை, அதாவது காமத்தை வெல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறார். ஏன்னா அருளாளர்கள் அதை கடந்தவங்க. இது கூட சொல்லுவாங்க, இவர் இளமையான காலங்களில் மிகுந்த தவறு செய்ததால் அவருடைய பாடல்கள்லாம் அதை பற்றியே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்களுடைய மயக்கம், இதைத்தான் காமம் என்று இன்றைக்கு வைத்து விட்டார்கள். காமம்னா ஒரு பொருள் மீது உள்ள விருப்பம் தான், அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி. ஆனால் பெண்கள் மீது கொண்ட மோகத்துக்கே காமம் என்று இன்றைக்கு வைத்திருக்கிறார். இதில் அருணகிரி பெருமானுடைய திருப்புகள் நிறைய பாடலில் அப்படியே நான் இப்படி இருந்தேனே, இப்படி பெண்கள் மயக்கத்தில் இருந்தேனே, மோகத்தில் இருந்தேனே, ஒன்றை நினைக்கலையே அப்படின்னு சொல்லுவார். அதனால் அவர் அப்படியே இருந்தவர் என்று நிறைய பேர், ஏன்னா இவருடைய வார்த்தைகளை வைத்து இவருடைய வாழ்க்கையை எடுத்து சொல்வார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. உயிர்களாகிய நமக்காக நாம் பக்குவப்பட வேண்டும். இந்த உலகப் பொருள் மீது விருப்பத்தை வைத்து 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 விட்டில் பூச்சியை போல மீண்டும் 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 பிறப்பு என்ற ஒன்றில் அகப்பட்டு துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறோமே, அதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றுதான் இந்த உபதேசத்தை அவர்கள் செய்கிறார்கள். அதில் இந்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்கிறார், கடத்தில் குறத்தி பிரான் அருளால் கலங்காத சித்தத்திடத்தில் புனை என யான் கடந்தேன்ட்டார். யான் கடந்தேன். புனையாக வந்தது எது அப்படின்னா, கடத்தில் குறத்தி பிரான் அருளால் கலங்காத சித்தத்திடத்தில் புனை என யான் கடந்தேன். எதை கடந்தேன்? அதுக்கு பதில் அடுத்து சொல்கிறாரு, சித்திர மாதர் அல்குல் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெம்காம சமுத்திரமே. பெரிய சமுத்திரம், அது வெம்காம சமுத்திரம். மிகுந்ததான காமம் என்ற ஒரு சமுத்திரம், அதுக்கு இன்னொரு அடைமொழி கொடுக்குறார், வெம்காமம், வெம்மையாக சுட்டு எரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட காம சமுத்திரத்தை ஒரு புனை கொண்டு கடந்திருக்கிறார். அந்த புனை எது என்பதைத்தான் நமக்கு இங்கே காண்பிக்கிறார். இதை நீங்களும் பற்றி கொள்ளுங்கள், இதிலிருந்து நாம் விடுபடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான பாடலை, உபதேசத்தை, அந்த அனுபவத்தை கொண்ட உபதேசத்தை நமக்கு இங்கே கொடுக்கிறார். இதுக்கு காரணம் அருணகிரி பெருமானுடைய பெரும் கருணை என்று தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு நம்ம நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது என்னங்க, நாங்கள் நோயே இல்லாமல் நல்லா தானே இருக்கோம், எங்களை போய் நோயின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு இந்த உடம்பு என்பதே நமக்கு நோய்க்கு கொடுத்த ஒரு மருந்து தான். அப்போ நோய் எதுனா ஆணவம் என்ற ஒரு நோய் தான். அதுக்கு கொடுத்த மருந்து தான் இந்த உடம்பு. இந்த உலகம்தான் மருத்துவமனை. எங்களுக்கு ஆசிரியர் அழகாக சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், மருத்துவமனையில் இருந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ஜாலி பண்ணுற ஒரே ஆள் நம்ம தான் பார். நோய் தீர்க்க இறைவன் இந்த உடலை கொடுத்து நம்மை அனுப்பியிருக்கிறார். போப்பா போய் உடம்பை நல்லா சோம்படுத்திட்டு வா, அப்படி வினையை நீக்குவதற்கும் இந்த மலத்தை அப்படியே தடைப்படுத்துவதற்கும்
இன்னும் முடிஞ்சொல்ல போனால் அந்த மலச்சார்பு வரக்கூடாது, அமுக்கப்பட வேண்டும். அப்போ அந்த மலத்திலிருந்து நீங்குவதற்கும் வினையிலிருந்து நீங்குவதற்கும் கொடுக்கப்பட்ட அருமையான உடம்பு. சரி, இந்த உடம்பு நோய்க்கு மருந்துங்கிறீங்களே, இன்றைக்கி உடம்பே நோயாத்தானே கிடக்கு அப்படின்னா, உண்மையிலே உடம்புக்கு வர்ற நோய், உடம்புன்னு ஒன்று கொடுத்துருக்காரு சுவாமி, அது நம்ம வினைக்கு ஈடாக கொடுத்துருக்காரு. இந்த உடம்புக்கு வர்ற நோய் ஒன்று, இந்த உடம்புக்கு ஒரு உயிர் உள்ள கிடக்கு இல்லையா. இப்போ சித்தாந்தம் படித்த பிறகு தான் ஓரளவுக்கு உடம்பு உயிர் இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியுது. அப்போ உடம்புன்னு ஒன்று, அது ஒரு ஜடப்பொருள் தான், ஆனாலும் கூட உள்ள ஒரு உயிர் கிடக்குது. அதனால் இது நல்ல ஆக்டிவேஷன், அதாவது லைவில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆக்டிவேட்டாக இருக்குது. அப்போ உடம்புக்கு வர்ற நோய் ஒன்று, இன்னொன்று உயிருக்கு வரும் நோய், உயிர் நோய். அதை நம்ம மனநோயின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா மனம்ன்றது அந்த கரணங்கள் உயிருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியது, அதை கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்போ உடம்புக்கு வரும் நோய் என்னன்னு நமக்கு தெரியும், அதுக்குரிய நீக்குவதற்குரிய வழிமுறையும் நமக்கு தெரியும். ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா அந்த உடம்புக்கு வர்ற நோயை அதை நமக்கு நீக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இது இந்த காலம் அப்படின்னா ஒரு சாதாரண இந்த நோய் அந்த நோய் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த சித்த வைத்திய முறை அப்படின்னும் போது அந்த 3 வகையை தான் சொல்லுவாங்க, வாதம் கபம் அப்படின்ட்டு 3 வகையாக சொல்லுவாங்க. அந்த 3 வகையில் ஏதோ ஒன்று, வாதம் அதிகமாக இருக்கா, கபம் அதிகமாக இருக்கா அப்படின்ட்டு, அதில் பித்தம் அதிகமாக இருக்கா, இப்படி 3 வகையாக சொல்லுவாங்க. அது எது அதிகமாக இருக்கோ அதை குறைக்கிறதுக்குரிய மருந்தை சித்த மருத்துவத்திலே கொடுத்தாங்க. சரி, அதெல்லாம் போட்டோம். இப்போ உடம்புக்கு வர்ற நோய், ஒரு காய்ச்சல், தலைவலி, இல்லாத ஒரு வயிற்றுப்போக்கு, ஏதோ ஒன்று வந்தால் உடனே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஜோமாய் வந்துடுது. சரி, 2வது ஒரு நோய் இருக்கே, அதை நான் எப்படி சுகப்படுத்துறது? முதல்ல நோய்னா என்னன்னே தெரியணும் நமக்கு. உள்ள வெளியே இருக்கிற நோயாவது தெரியும், ஆனால் உள்ளே இருக்கிற நோய் யாருக்காவது தெரியுமான்னா தெரியாது. இன்றைக்கும் உள்ளுக்குள்ளே உள்ள பார்ட்ஸில் ஏதாவது நோய் இருந்தால் வெளியே தெரியும். ஆளை பார்க்க நல்லதானக்கா இருப்பான், ரொம்ப நல்லதாக இருக்கு, என்னென்ன ஆச்சு அவனுக்கு அப்படிம்பாங்க. அப்போ உள்ளே இருக்கிற வியாதி வெளியே காமிக்காமல் சத்தம் இல்லாமல் அடிச்சுட்டு போயிடும். இதை போல தான் இங்கே உயிர், அந்த அறிவிலே இருக்கும் அந்த நோய். இதுக்கு பேர் தான் காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் என்று சொல்லக்கூடியதான 6 வகை பகை என்று சொல்வார். 6 வகை பகையை நீக்குவதற்குத்தான் முருகப்பெருமான் 6 முகனாக வந்து அசுரர்களை வெல்லுதல், ஷஷ்டி திதி 6 6 6 6 அப்படின்றதே இதுதான். 6 என்பது வழி, 6 என்பது எண், 6 என்பது ஆறுதலாக இருப்பது. இப்படியெல்லாம் ஒரு முருகப்பெருமான் நமக்கு இந்த உயிருக்கு வந்த நோய், அது காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் என்ற 6 வகை பகையாக இருந்தாலும் அதிலே பிரதானமாக இருப்பது காமம் என்ற ஒரு நோய்தான். இந்த காமம், ஆசை என்று சொல்வார்கள். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, 3 வகையான ஆசை என்றெல்லாம் சொல்வார்கள். இதிலே பெண்ணாசை தான் மிக மிக மோசமான ஒன்று என்றும் சொல்வார்கள். இன்றைய அளவில் நம்ம காவியங்கள் வந்தது அப்படின்லாம் நிறைய பார்த்திங்கன்னா, முழுக்க ராமாயணம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்காரு. ராமாயணம் மகாபாரதம் 2க்குள்ள வித்தியாசத்தை சொல்லுன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ராமாயணத்தில் இத்தனை பேர், மகாபாரதத்தில் இத்தனை பேர், ராமாயணத்தில் இவங்க இருந்தாங்க, இப்படி நடந்துச்சு, இப்படி ஒன்றுன்னா சொல்கிறாங்க. ஒரே ஒரு சின்ன குழந்தை எழுந்திரிச்சிச்சு, ஒரே ஒரு வித்தியாசம்தான் சொல்லுது. என்ன ஒன்று தான் வித்தியாசமா? ஆமாம், இது பெண்ணாசையில் வந்தது, அது மண்ணாசையில் வந்தது. ஒரு எழுத்து தான். இது பெண், இது மண், அந்த ஆசை தான். 2ம் காமம் தான். இந்த காமத்தில் விளைந்தது தான் இந்த துன்பம். இந்த பெரிய காவியங்களே இந்த 2 காவியமும் அதில் தான் வந்தது. அதில் ராமாயண காவியம் எல்லாருக்குமே தெரியும். இந்த ராவணனை அழிப்பதற்காக வந்தார் என்றால் ராவணனுடைய இந்த பெண்ணாசை. ஆசை இருக்கலாம், அது என்ன ஆசையாக இருக்கும்? அடுத்தவன் மனைவி மீது ஆசை வைக்கப்படாது. அப்படிப்பட்ட ஆசையினால் அழிந்தது ராவணன் மட்டுமல்ல, அவனுடைய பூமியே அழிந்தது.
அப்படின்னா அந்த ஒரு பெண்ணாசை அப்படியே எல்லாரையும் அவனுடைய உறவினர்கள் அத்தனை பேரையும் இழந்து தனியாக நின்றார். இது எல்லாரையும் அழிச்சிட்டு போயிடும் இந்த காமம் என்பது. இதை சொல்கிறதுக்காகத்தான் நமக்கு இந்த காவியங்கள். அகலிகை அவளுக்கு வந்த பெரிய துன்பம் என்ன? அந்த இந்திரனுடைய காமம் அதுதானே. அப்போ இப்போ இந்த காமம் என்பது ஆசை, அந்த ஆசையும் முறையில்லாத ஆசை. ஆசை இருக்கலாம், கொஞ்சமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். அந்த நேர்மையான ஆசை என்ற ஒன்று இருக்கணும். இந்த வள்ளுவநாயனார் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதாவது பெண் மீது ஆசை கூடாது அப்படின்னா அப்போ எப்படிங்க குடும்பம் நடத்துறது? ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி இருந்தால்தானே புத்திர பாக்கியம், அப்புறம் நம்ம வம்சம் தழைக்கும், இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவாங்க. அது உண்மை. அதுக்கு இந்த நம்ம வள்ளுவநாயனாரே அதை சொல்லுவார். மனிதன் நன்றாக வாழ வேண்டும் அப்படின்னா ஒரு அறவழியில் நடக்க வேண்டும். அவன் அறவழியில் நிற்க வேண்டும் என்றால் அதுக்கு மூலமாக இருக்கிறது யாருன்னா ஒரு துணைவி வேண்டும், மனைவி வேண்டும். அதனால தான் அந்த மனைவிக்குரிய இலக்கணத்தை 10 குறள் வெண்பால கொடுக்குறார் வள்ளுவநாயனார். அந்த 10 குறள் வெண்பாவுக்கு மனைவின்னு வச்சிருக்கலாம், அவர் இல்லால் மனைவி அப்படின்னு வச்சிருக்கலாம். அவர் என்ன தலைப்பு கொடுத்தார்னா வாழ்க்கை துணை நலம், நலம் செய்பவள், வாழ்க்கைக்கு நலம் செய்பவள், துணையாக வந்து நலம் செய்பவள். அப்போ மனைவியோடைய இலக்கணம் எது அப்படின்னா ஒரு அறவழியில் ஒரு மனிதன் நடக்க வேண்டுமென்றால் துணையாக நின்று இங்கே நலத்தை செய்பவள் அந்த மனைவியின் மீது. இன்னும் வடமொழியில் அதை சொல்லுவாங்க தர்மபத்தினிபாங்க. மனைவிக்கு அப்போ தர்மத்தை செய்வதற்கு, வாழ்க்கையில் தர்மத்தை செய்யணும்னா மனைவியின் துணை கண்டிப்பாக வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த இல்வாழ்க்கை அறம், அறம்பொருள் இன்பம் அப்படின்னு 3 சொல்லப்பட்டிருக்குது. இதை வச்சு தான் வீடு வேறை பெறணும். அப்போ தர்மத்தின் துணையாக இருக்கும் இல்லத்து அரசி மனைவி, இவளை வைத்துத்தான். அதை தான் வாழ்க்கை துணை நலம் என்றே இங்கே அருமையாக வள்ளுவநாயனார் சொன்னார் என்றால், அப்போ காமம் என்பது, அப்போ மனைவியின் மீது கொள்வது காமம்தான். அது நியாயமான நேர்மையான காமம். காமத்திலே நேர்மை இருக்காங்கன்னு இருக்குது. நேர்மையான தன்னுடைய மனைவியை மட்டுமே மனைவியாக பார்ப்பது, பிற பெண்களை எல்லாம் தாயாக பார்க்கும் ஒரு பெரிய தன்மை அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கு. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கு. அப்போ மனைவியை மட்டும் மனைவியாக, மனைவி ஸ்தானத்தில் வைத்து பார்த்து பிற பெண்களை எல்லாம் தாயாக பார்த்து. இந்த தசரதனுக்கு மனைவி அப்படின்னு சொன்னால் 60,000 மனைவி, 60,000 ஆண்டுகள் இருந்தான், 60,000 மனைவியோடு வாழ்ந்தான். 60,000 ஆண்டு 60,000 மனைவியோடு வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லுவான். ஆனாலும் குழந்தை பேர் இல்லை. அப்போத்தான் அதை முனிவர்கிட்ட கேட்பார், ரொம்ப வருத்தப்பட்டு, இவ்வளோ காலம் நான் இருந்துட்டேன், இத்தனை மனைவிமார்கள் வந்த அவங்களோட வாழ்ந்துட்டேன், ஆனாலும் குழந்தை பேரு என்பது ஏன்னா, அதுவும் எப்படி கேட்குறான் அப்படின்னா, அந்த வார்த்தைகள் எனக்காக இல்லை, இந்த வம்சம் என்பது தழைக்க வேண்டும், தர்மம் என்பது தழைக்க வேண்டும். 60,000 ஆண்டும் ஆண்டுற உரு பகை ஒடுக்கி இவ்வுலகை ஓம்பினேன், பிரிதொரு குறையில்லை, எற்பின் வையகம் மறுகுறும் என்பதோர் மறுக்கம் உண்டாரோ. இந்த வையகம், இதனை காப்பதற்கு, எனக்கு பின்பாக அறவழியில் நின்று காப்பதற்கு ஒரு குழந்தை பேர் இல்லையே என்று ஒரு மனக்கலக்கத்தோடு வேணும். அப்போ இந்த வாழ்க்கை துணை நலம் என்பது மனைவியோடு கூடி இந்த தர்ம வழியிலே, அறவழியிலே நின்று குழந்தைகளை வளர்த்தல் அப்படின்னு ரொம்ப அழகா. இது திருவிளையாட புராணத்திலே அதான் வருது. தருமி, அந்த தருமி இறைவன்கிட்ட என்ன வேண்டுகிறார் என்றால், அந்த மன்னன் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறான், எனக்கு உண்டான சந்தேகத்தை யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுன்னு
ஆகா 1000 பொற்காசு கிடைக்குதே, இது வந்தால் இப்போது எனக்கு திருமணமாகி குழந்தை பேறு பெற்று இந்த இறைவனுக்கு தொண்டு செய்யலாமே. அந்த தர்மியுடைய வார்த்தை அதுதான். திருவிளையாடற் புராணத்தில் அழகாக வருது. திருமணம் செய்து குழந்தை பேறு, அதன் மூலமாக இறை வழிபாடு. இது அப்படியே என்னுடைய இதிலேயே நின்றக்கூடாது, அப்படியே தொடர்ந்து வரணும். இறை வழிபாடு, இறைவனுக்கு தொட்டு பூசை பண்ணக்கூடியவர்கள், இறைவனை தொட்டு அருகிருந்து பூசை அந்த பூசை முறைக்கு முட்டுப்பாடு வரக்கூடாது. எந்தையே கந்தர் தந்தா இழைத்தனன் பொருளோ இல்லை, மைந்தன் உண்டாக என்னை மன்றல் செய்வித்தல் வேண்டும். எனக்கு ஒரு குழந்தை பேர் வேணும், அதுக்காக எனக்கு ஒரு திருமணம் வேணும். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. மைந்தன் உண்டாக எனக்கோர் மன்றல் செய்வித்தல் வேண்டும். தன் தாதையும் தாயும் உற்ற சுற்றமும் தனமும் மற்றும் வேதனையின வினையினேற்கு நீ எல்லால் வேறு உண்டோ, கோதிலா மரபின் வந்த குழந்தலை அழியுமோ என்று ஆதிநாயகன் தன் பாதத்து அழுது விழுந்து இணைய சொன்னான் என்று திருவிழா புராணத்தில் இந்த தருமி சொல்வது போல அமைந்திருக்கிறது என்றால் அப்போ எவ்வளோ ஒரு பெரிய உண்மை இதில் அடங்கி இருக்கு பாருங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு காவியங்கள் மிக அழகாக, புராணங்கள் காப்பியங்கள் மிக அழகாக எடுத்து சொல்கிறது. அப்போ காமம் என்பது வேறு, இங்கே முறையான நேர்மையான காமம் என்பது வேறு. அந்த காமம் நம்மிடம் வரக்கூடாது. நேர்மையற்ற ஆனால் நேர்மையானது ஒன்று வேண்டும் என்று நம்முடைய அருளாளர்கள் வலியுறுத்தினார்கள். இதில் இப்போ இந்த மனைவி அப்படின்றவள் தான் நமக்கு அறத்தின் வழியாக நின்று நம்மை செலுத்துபவள். அப்படிப்பட்ட அந்த பெண்ணை பற்றியதான ஒரு காம வார்த்தைகளைத்தான் இங்கே சொல்கிறார். மனைவியோடு வாழ வேண்டும், பிற பெண்களை பார்க்கும்போது தாயாக நினைக்க வேண்டும். இதுதான் காமத்தை வெல்லும் வழி என்பதை இந்த பாட்டில் சொல்ல வர்றார் அருணகிரியார். எப்படி சொல்ல வர்றார் பாருங்க. அதுதான் இந்த அருளாளர்களுடைய, அதாவது யாரையும் காயப்படுத்திடக்கூடாது, ஆனால் இந்த முருகப்பெருமானையே நினைக்கணும். அந்த முருகப்பெருமானை எப்படி நினைக்கிறாரா, இந்த முருகப்பெருமான் கடத்தில் குறத்தி பிரான் அருளால் ஒரு வார்த்தை முதல்ல கொண்டு வர்றாரு. கடத்தில் அப்படிங்கிறார். கடத்தில்னா அங்கே காட்டில் இருக்கக்கூடிய மலை, அந்த மலை சார்ந்த குறிஞ்சி நிலம், அந்த காட்டில் இருக்கக்கூடிய குறத்தி அவளுடைய பிரான் தலைவன் என்று சொல்கிறார். அப்போ வள்ளி மணவாளன், வள்ளியம்பிராட்டின் நாயகன் அருளால். அப்போ வள்ளியோடு கூடிய ஒரு முருகனை நமக்கு மனதில் தியான பொருளாக வைக்க சொல்கிறார். அவனுடைய அருள் பெற்றால் கலங்காத சித்தத்திடத்தில், அப்படி வள்ளி மணவாளனாக அம்மை அப்பனாக. அப்போ இறைவனை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அம்மையப்பனான ஒன்றாக பார்க்க வேண்டும். இப்படி பார்த்தால் நம்முடைய காமமும் நம்மை விட்டு நீங்கும். அவனுடைய அருள் பெற்றால். இப்போ வள்ளியம்பிராட்டின்னு சொல்கிறீங்களே, அவரே ஏற்கனவே தெய்வயானை அங்கே கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து வள்ளியம்பிராட்டியை கல்யாணம் பண்ணியிருக்காரே, அப்போ இது காமம் தானே, இது தவறு இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று வரும், கண்டிப்பாக வரும். நிறைய பேர் இதை சொல்லுவாங்க. அப்போ இந்த வள்ளியம்பிராட்டியோடு கொண்ட உறவு திருமணம் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, இது காமத்தினால் வந்த கல்யாணம் அல்ல, ஞானத்தினால் வந்த திருமணம். ஞானமே வடிவான பரம்பொருளாகிய முருகப்பெருமான் இந்த ஆன்ம வர்க்கம்னா நாம தான். அப்போ வள்ளியம்பிராட்டி என்பவள் ஆன்ம வர்க்கத்தின் பிரதிநிதி. இவள் எங்கே இருக்கிறாள் என்றால் இந்த மலைப்பகுதி, இந்த உலகத்திலே மாயா காரியமான திணைப்புணத்தை காத்து கொண்டிருக்கிறார். நாம் தான் இன்றைக்கி உலகத்தில் இருந்து ஆன்மாக்களாகிய நாம் உடல் எடுத்து இந்த உலகத்தில் இருந்து மாயா காரியமாகிய இந்த உலகம் அதனுடைய இன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறோமே. இந்த பிரான் வந்து அருளால் இந்த பிராட்டியை ஏற்றுக்கொண்டு அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுத்தது போல
எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்கள். இன்றைக்கி வள்ளி கல்யாணம் கேட்பதில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை கேட்டால் ரொம்ப பிடிக்கும். தெய்வயான கல்யாணன்றதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. வள்ளி கல்யாணம் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா முருகப்பெருமான் இங்கே வர்றது, வந்து ஒவ்வொரு விதமாக இந்த வள்ளியை அவளாக உணர வச்சிட முடியுமா அப்படின்றதுக்காக அவர் ட்ரை பண்ணுறது, வெடுவனாக வர்றது, அடுத்து வேங்கையை அணிக்கிறது, வயோதிக கோலம் கொண்டு வர்றது, எதுலேயும் அசைஞ்சாலாம் ஒன்லேயும் அசையலை. ஏன்னா அவன் இருக்கிறது மாயாகாரியம், திணைப்புணம் காத்துக்கொண்டு. அப்புறம் குருவாக வந்த பிறகு யார் வந்தால் விநாயகப் பெருமானை கூப்பிட்றார். விநாயகப் பெருமான் யானை வடிவு கொண்டு வர, அதன் பிறவாக உண்மையை உணர்ந்த வள்ளியம்பிராட்டி. இந்த வள்ளி கல்யாணமே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியாக இருக்கும். அப்போ அந்த வள்ளி கல்யாணம், வள்ளி மணவாளன் என்ற மாத்திரத்தில் ஞானமே வடிவான பரம்பொருள், காமத்தை வென்று ஞானத்திலே திளைத்த பரம்பொருள் என்று அதனுடைய பொருள். ஏன்னா மனிதர்களாகிய நமக்கு 2 வகையான, அது ஆடவர்களுக்கே சொல்லக்கூடியது வீரம் அப்படிம்பாங்க. ஒன்று புறவீரம், இன்னொன்று அகவீரம். 2 வகையாக சொல்லுவாங்க. அப்போ அந்த புறவீரம் என்பது என்ன, அகவீரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, புறத்தே செய்யக்கூடிய போர் இதெல்லாம், அதில் யார் அப்படி வெற்றி கொள்கிறானோ அவனே ஆண்மை உடையவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்திலே இருக்கு பாருங்க, அந்த இது ஆண்மகனுக்கே சொல்லக்கூடியது புறவீரம் அகவீரம். அப்போ அகத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒன்றை வெல்லுதல். புறத்தில் வர்ற எதிரிகள் யாருன்னு தெரியும் நமக்கு. பக்கத்தில் அடுத்த நாட்டுக்காரன் வரனா அவனோட சண்டை போட்டு அவனை ஜெயித்தல், அதன் ஒன்று. அகத்திலே வரக்கூடிய அந்த துன்பம், எதிரிகள், அதுதான் காமம். அதை வெல்லுபவர்கள், இது அகவீரம். அப்போ புறத்தில் இருப்பவர்களை எல்லாம் ஆண்மைக்காரனப்பா, என்ன போர் புரிஞ்சா, எப்படிப்பட்ட உடம்பு வாகு, அத்தனை வரையும் தோம்சம் பண்ணி வெற்றி கொண்டான், இது ஆண்மை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வள்ளுவ நாயனார் சொல்லுகிறார், அகத்திலே வீரம் கொண்டவர்கள் பேராண்மை என்கிறார். அது சாதாரணமான ஆண்மை, புறத்திலே வெற்றி கொள்வது. அகத்திலே இருக்கும், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காமம், மனதிலே வரக்கூடிய நோயின்னு பார்த்தோம் இல்லையா, அதில் காமம் பிரதானது. அதை நீக்கக்கூடிய, அது ஒரு எதிரி தானே நமக்கு, அதை நீக்குபவன் பேராண்மை சான்றோர்கிறார். அதுக்கு ரொம்ப அழகான ஒரு வள்ளுவநாயனார் குறள் வெண்பாளர் சொல்கிறார், பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு. எவ்வளோ ஒரு அருமையான வரி பாருங்க. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு. மற்ற பெண்களை, பிற பெண்களை, மனையாட்டிகளை, அதான் பிறன்மனை, அதை நோக்காத தன்மை. இதை நம்ம கம்பராமாயணத்தில் வச்சு பார்க்கணும். நிறைய நுணுக்கங்கள் கம்பராமாயணத்தில் வந்து பார்க்கணும். அதில் சீதா பிராட்டியை தேடி வருவாங்க. தேடி வரும்போது இந்த ஆஞ்சநேயர் என்ன செய்வார், அந்த சீதா பிராட்டியை தூக்கிட்டு போகும்போது அவள் ஒவ்வொரு பொருளாக போட்டுக்கிட்டே போவாள். அவளுக்கு அழகு பார்த்தா பார்த்தீங்களா, அங்கே சித்திரக்கூடத்தில் இருக்கும்போது அப்போ உடம்புல போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டி போட்டுக்கிட்டே வருவாள். அதையெல்லாம் இவர் எடுத்து வச்சிருப்பார். எடுத்து வச்சுன்னா இப்போ இவங்க 2 பேரும் தேடி வர்றாங்க. யார், ராமரும் லக்ஷ்மணரும் தேடி வர்றாங்க. தேடி வரும்போது இப்போ இவர் எடுத்து காமிப்பார். ராமர்கிட்ட முதல்ல காமிப்பார். இதையெல்லாம் பார்த்து இந்த ஆபரணத்தை எல்லாம் நல்ல காதில் போட்டது, கழுத்தில் போட்டது, இடுப்பில் போட்ட ஒட்டியான வளையல், இது எல்லாமே இருக்கும். காலில் போட்ட சிலம்பு அதுவும் இருக்கும். இப்போ உடனே எடுத்து பார்க்கும்போது ராமர் அப்படியே கண்ணீர் வரும் அவருக்கு. ஆகா, இது சீதாவுடையது அப்படின்னு ஒன்றுனா பார்த்துட்டு வருவார். பார்த்து இப்போ லக்ஷ்மணன் பக்கத்தில் நிற்பான். அப்போ லக்ஷ்மணன்ட்ட, லக்ஷ்மணா பார்ப்பா, இது உன்னுடைய அண்ணியுடைய நகைகள் தானே அப்படின்னு காமிப்பார். லக்ஷ்மணன் பார்த்துட்டு தோடு அப்படி தூக்கி வெளியே வச்சுருவார், வளையல் தூக்கி தனியாக வச்சுருவார், ஒட்டியானம் தனியாக வச்சுருவார். எல்லாத்தையும் வச்சுட்டு காலில் போடக்கூடிய அந்த சிலம்பு அதை எடுத்தனே, அண்ணா இது அண்ணியுடையதும்பான். என்ன ஒரு தன்மை பாருங்க. இல்லை கம்பர் எதை சொல்ல வர்றாரு பாருங்களேன், ரொம்ப அருமையாக. அதாவது அண்ணியை
அன்னியுடைய பாதத்தையே வணங்கி அந்த பாதத்தையே சேவை செய்யும், பாத சேவை செய்யக்கூடிய அந்த தன்மை இந்த லக்ஷ்மணனுக்கு இருந்தது. வேற உறுப்புகள் எதையுமே அந்த சீதா பிராட்டியை நிமிர்ந்து கூட பார்க்காதவன் இவன். இப்போ என்ன ஒரு தன்மை பாருங்க, அதை பெண்களை இப்படி பார்க்கும் தன்மையை இந்த கம்பராமாயணம் நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்குது. இன்னும் ஒரு அருமையான ஒரு செய்தி, திருக்கோவையார். நம்ம அந்த திருக்கோவையாரை படிக்கலை, ஆனாலும் கூட அந்த திருக்கோவையாரில் உள்ள ஒரு காட்சி, ஏன்னா இது அகத்துறை பாடல், அதாவது காதலன் காதலி அப்படின்ற ஒரு அமைப்பில் இவர் அமைச்சிருக்கிறாரு. இதில் ஒரு அருமையான ஒரு காட்சி வருகிறது பாருங்கள். அது ஒரு நாடக பாணியிலேயே கொண்டு வந்திருக்கார் மாணிக்கவாசர். இது ஒரு நாடக பாணியிலேயே, அதாவது ஒரு பெண் ஒரு ஆண்மகனிடம் தன்னுடைய மனதை பறிகொடுத்துடுறான். மிகுந்த விருப்பு கொண்டவளாக இவனையே திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கா. இப்போ மனதால் நினச்சிட்டாலே அவளுடைய கற்பு முழுக்க அவனிடமே. இது அந்த காலம், அந்த காலத்தில் இன்றைக்கும் இருக்கிறவங்க ஒரு சிலர் இருக்காங்க. ஒருவனையே மனதால் நினைத்து உடம்பும் அவனுக்குத்தான், மனதும் அவனுக்குத்தான், இந்த உயிரும் அவனுக்குத்தான் என்றெல்லாம் இருக்கக்கூடியவர். அப்படி ஒரு பெண் வாழ்கிறாள். இப்போ இந்த பெண் தன்னுடைய தோழிகிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்கிறா. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஆனால் இவளுக்கு வேறு ஒரு பையனை திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தோழி போய் அந்த அம்மாட்ட சொல்கிறா, அவங்க அம்மாட்ட. அதில் நற்றாய் ஒன்று, செவிலித்தாய் ஒன்று, வளர்ப்பு தாய் ஒன்று, பெத்தவ ஒன்று, வளர்த்தவ ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அப்போ அந்த நற்றாயிட்டே சொல்கிறா, செவிலித்தாயிட்டேன்னு சொல்கிறா, அம்மா அவள் மனதால் ஒருத்தனை விரும்புகிறா, அதனால் வேறு ஒரு பையனுக்கு திருமணம் செய்து கொடுக்காதீர்கள் அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறா. ஆனாலும் கூட சின்ன பொண்ணு, அது அறியாத பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும் நன்மை, நாம தான் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஏற்பாடு நடந்த உடனே அப்போ தோழிகிட்ட இவர் சொல்லி அழும்போது, உனக்கு பிடித்த அவனோடு நீ சென்று எங்காவது சென்று வாழ் அப்படின்னு சொல்ல, இப்போ அவளுடைய தோழியுடைய பேச்சையே கேட்டுட்டு இந்த காதலனோடு சேர்ந்து இவள் வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறாள். மறுநாள் காலையில் பார்க்கும்போது வீட்டில் அந்த பெண்ணு இல்லை. ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஐயோ காணுமே. இப்போ தோழிகிட்ட கேட்குறாங்க, தோழிகிட்ட தானே கேட்பாங்க. அப்போ தோழிகிட்ட கேட்குறாங்க. அப்போ தோழிகிட்ட கேட்டேனே அந்த பொண்ணு சொல்கிறா, நான் தான் சொன்னேன் இல்லைம்மா, அவள் ரொம்ப அந்த பையனை ரொம்ப விரும்புகிறா. இப்போ இன்னொரு ஆடவனை கல்யாணம் பண்ணால் கற்புக்கே இழுக்கு, அந்த கற்பை இழந்து வாழ்வதை காட்டிலும் உயிரை விடலாம் என்ற நிலைக்கு அவள் வந்து விட்டாள், அதனால் இப்போ அவனோடு சென்று விட்டாள் அப்படின்னு எடுத்து சொல்கிறா. உடனே இந்த நற்றாய் அழுதுகிட்டே இருக்கிறா. செவிலித்தாய் என்ன செய்கிறா, இல்லை இல்லை நான் எப்படியாவது அவளை கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு நான் போகிறேன், எந்தப்பா எப்படியாவது அவள் எனக்கு கையில் கிடைப்பா, நான் அவளை அவ்வளோ பாசமாக அன்பாக வளர்த்தேன், அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன், அவளை அந்த காதலனோடய சேர்த்து வச்சுருவோம், கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே வர்றா. வீட்டை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் தூரம், ரொம்ப தூரம் நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறா. அந்த காலம்லாம் நடைபயணம்தான், வேறு வகை இல்லை. அதனால் எப்படியாவது நடந்து போய்கிட்டு இருப்பான்றதில் வர்றா. அப்படி வரும்போது தூரமாக 2 பேர் போய்கிட்டு இருக்காங்க, ஆணும் பெண்ணுமா. பார்த்தோன்னே ஆகா இவங்களாத்தான் இருக்கும், சாயெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா இவளையே நினச்சிக்கிட்டு இருக்கா, மகளையே நினச்சிக்கிட்டு இருக்கா செவிலித்தாய். அதனால் அவங்கள மாதிரியே இருக்குது, 2 பேராக போகிறாங்க, இவங்கள தான் இருக்கும் அப்படின்னு வேகமாக முன்னாடி பார்த்துக்கிட்டே வர்றா. வந்து பார்த்துக்கிட்டே வந்து பக்கத்தில் வந்துடுறா. பக்கத்தில் வந்து அப்படியே உத்து 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 பார்த்துக்கிறான். பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் கவலையாகுது. இப்போது இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காளேன்னு அவங்க ஏதாவது சந்தேகப்படுவாங்க இல்லையா. அப்போ அவங்கள பார்த்து இவ சொல்கிறா, அம்மா இந்த வழியாக 2 பேர், என்னுடைய மகள் அவளுடைய காதலனோடு நேற்று இரவு சென்றுட்டா, ஒருவேளை நீங்கள் தானோ நினச்சி இப்படி உங்களை உத்து உத்து பார்த்துட்டு தப்பாக நினைக்காதீங்க, இந்த பக்கமாக 2 பேர் போனாங்களா, நீங்கள் பார்த்தீங்களா, ஏன்னா இவங்களும் வர்றாங்க இல்லையா, அப்போ ஒரு வேளை பார்த்துருக்கலாம், அதை நினச்சி இந்த செவிலித்தாய் கேட்குறா, நீங்கள் பார்த்தீங்களா அந்த 2 பேரை. அப்போ அந்த ஆடவன் பார்த்தான், அந்த 2 பேரை அவன் பார்த்துருக்கான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி. அப்போ அதை சொல்லணும். அப்போ அந்த ஆடவன் முந்திக்கிட்டு சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்க. இப்போ இவ கேட்குறா, இந்த வழியாக தானே வந்தீங்க, அவங்கள பார்த்தேன், மீண்டார் என உவந்தேன் கண்டு நும்மை இம்மேதகவே பூண்டார் இருவர் முன் போயினரோ, முன்னாடி போனாங்களா 2 பேர் அப்படின்னு செவிலித்தாய் கேட்குறான். எவ்வளோ அருமையான வார்த்தைகளை கொண்டு வர்றாரு பாருங்க மாணிக்கவாசகர் பெருந்தகையார்.
அப்போ இவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், ஆமாம் பார்த்தேன் அப்படின்றான். அதை எப்படி சொல்கிறான் பாருங்க. இவன் என்ன கேட்குறான், மகளை கேட்குறான். மகளை பார்த்தியான்னு தான் கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, புலியூர் என்னை நின்று ஆண்டான் அறுவரை ஆழி அண்ணானை கண்டேன். நான் பார்த்தேன். புலியூர்னா சிதம்பரம். இது சிதம்பரத்தோட சம்பந்தப்பட்ட கோவை தான், திருக்கோவையார் தான். அப்போ சிதம்பரத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறா பாருங்க, புலியூர். அந்த சிதம்பரத்தில் வேலையெல்லாம் விட்டுட்டு, அங்கே ஆடுற வேலையெல்லாம் விட்டுட்டு என்னை ஆட்கொண்ட அந்த சிவபிரா, அந்த இறைவன் எம்பெருமான், அவனுக்குரிய இந்த இடத்துல சிங்கத்தை போல ஒரு வீரனை கண்டேன், ஆழி அண்ணானை கண்டேன். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்க. ஆழி அண்ணானை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இவன் என்ன நினைப்பா, நான் என் பிள்ளையத்தானே கேட்டேன், கூட வந்த பையனையாக கேட்டேன், என் பிள்ளை எப்படி இருக்குன்னு சொல்லாண்டாமான்னு மனசுக்குள்ளே நினைப்பா, வருத்தப்படுவா இல்லையா. அப்போ அந்த வருத்தத்தை தீர்க்கணுன்றக்காக அடுத்து சொல்கிறான், ஆழி அண்ணானை கண்டேன் அயலே, பக்கத்தில் தூண்டா விளக்கணையாய் என்னையோ அன்னை சொல்லியதே. பக்கத்தில் இருக்க மனைவிட்ட அவ சொல்லுவா அப்படின்னு பக்கத்தில் இருந்தா, தூண்டா விளக்கணையாய் என்னையோ அன்னை சொல்லியதே என்று தன்னுடைய மனைவி சொல்வாள். அப்போ அந்த பெண்ணை இவன் தாயாக பார்த்தான். அன்னை சொல்லியதே, பக்கத்தில் இருக்கிற பெண்ணை இவன் பார்க்கலேன்னு சொன்னால் வருத்தப்படுவான். அதனால ஆனால் பக்கத்தில் தான் இருக்கிறான், பார்க்கலை, பக்கத்தில் தான் இருக்கான். இந்த 2 பேருமா வந்தது இவங்க பார்க்குறாங்க. ஆனால் தாயாகி பார்த்த தன்மை, இதை கோவையாரில் என்னையோ அன்னை சொல்லியதே, அன்னை என்று அங்கே சுட்டி காண்பிக்கிறார் என்றால் எப்படி ஒரு அருமையான ஒன்று. தன் மனைவியை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணையும் தாயாக பார்க்கும் அந்த தன்மை, இதைத்தான் இந்த பாடல்ல இங்கே கடத்தில் குறத்தி பிரான் என்பதாக, கடத்தில் அந்த காட்டிலே வாழக்கூடிய அந்த குறத்தியுடைய மணாளன் பிரான் அருளால் அம்மையப்பனாக இறைவனை காணுதல், இது காமத்தை நீக்குவதற்குரிய ஒரு அருமையான புனை தெப்பம். இது ஒரு பெரிய கடல், அந்த கடலை கடக்கணும். அந்த கடலை கடக்கணும்னா நமக்கு ஒரு தெப்பம் வேணும். அந்த தெப்பம் எது என்றால் இந்த முருகப்பெருமான் குமாரன் என்று சொல்வார்கள். மாறன் என்று ஒருத்தன் உண்டு, குமாரன் என்று இங்கே முருகப்பெருமான். அப்போ மாறன் என்பவன் மன்மதன், அவன் அழிந்தான், இந்த குமாரன் தோன்றினான், உதித்தனன். அந்த மாறன் அழிந்தான், இந்த குமாரன் தோன்றினான். எதற்காக? உயிர்களாகிய நாம் இன்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. இங்கே கடத்தில் வாழக்கூடிய குறத்தியின் மணாளனாக இருக்கும் அந்த குமாரன் பிரான் தலைவன், அவனுடைய அருளால் கலங்காத சித்தத்திடத்தில், கலங்காதனா மாறுபாடே இல்லாத உறுதியான அந்த உறுதியான உள்ளம். இந்த காமம் என்பது என்னை பற்ற முடியாது, ஏனென்றால் உள்ளத்திற்குள்ளே அம்மையப்பனாக இருக்கும் இந்த வள்ளி மணவாளன் என்பதை, இதுதான் புனை. இந்த வள்ளி மணவாளன் என்பதுதான் புனை. இந்த புனையை கொண்டு எதை கடக்க வேண்டும் என்று அடுத்து சொல்றார். புனை என யான் கடந்தேன், அவர் கடந்துட்டார். புனை என யான் கடந்தேன்ட்டார். அதனால இப்போ நமக்கு சொல்றார், இப்படிப்பட்ட புனையை கொண்டு நாம் கடக்க வேண்டும். எதை கடக்க வேண்டும்? சித்திர மாதர், அழகே வடிவான அந்த பெண்கள், அல்குல், நம்ம எல்லாம் மயக்கக்கூடிய அந்த அல்குல், அந்த சித்திர மாதர் அல்குல் படத்தில் கழுத்தில் அழகான கழுத்து, சங்கு போன்ற அழகான அந்த கழுத்தில், பழுத்த செவ்வாயில் அழகான இதழ்கள், தேன் சொரியும் அந்த வாய், அந்த பழுத்த செவ்வாயில், பனையில், உந்தி தடத்தில், தனத்தில், இவ்வளவும் அந்த பெண்களுக்கு சொல்லப்படுகிறது. இவ்வளவு இடத்தை நம்ம கடக்கணும் அப்படின்னா அந்த புனை
எந்த புனை? கலங்காத சித்தத்திடத்தில் புனை, அது கடத்தில் குறத்திபிரான் அருளால் கிடக்கும் அந்த புனை. அந்த புனையால் இந்த சித்திர மாதர் அல்குல் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெம் காம சமுத்திரமே. சமுத்திரம், இந்த சமுத்திரம் எப்படிப்பட்டது? காமம் என்ற சமுத்திரம். அந்த காமமும் வெம் காமம், மிகுந்த துன்பத்தை கொடுக்கக்கூடிய வெவ்விய அந்த காமம் என்பதாக. அப்படி அது முறையற்ற காமம் என்றும் வைத்துக்கொள்ளலாம். முறையில்லாத நேர்மையான காமம் என்பது தன்னுடைய மனைவியோடு வாழ்தல் என்பது நியாயமான ஒன்று. அன்பு ஆசை கொண்டு இருப்பது பிறன் மனை. இப்போ இதில் நம்மளாம் யோசித்து பார்த்தோம்னா, பெண்களை, அதாவது ஆண்களை எல்லாம் கூப்பிடும்போது அந்த நாராயண செட்டியார் வர்றாரு பாருங்களேன் அப்படிம்போ, அந்த ஆச்சாரியார் வர்றாரு பாருங்களேன் அப்படிம்போ, அந்த ஐயர் வர்றாரு, இந்த கணேஷ் ஐயர் வர்றாரு பாருங்க அப்படிம்போ. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஜாதி பேர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் யாருக்காவது பெண்களை சொல்லும்போது அந்த செட்டியாரம்மா அப்படின்னு அப்படி யாராவது சொல்லுவோமான்னா ஒரு சிலர் வேணால் சொல்லலாம். அந்த பெயருக்கு பின்னாடி அவங்க ஜாதியை போடுவாங்களான்னு போட மாட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்லுவாங்க, அது சாந்தி அம்மா, அந்த காந்திமதி அம்மா, அந்த அம்மா வர்றாங்க பாருங்க அப்படிம்பாங்க. அப்போ அந்த அம்மாள் அப்படின்னு சொல்லும்போதே பெண்களை தாயாக பார்த்தல் என்ற ஒன்று மிக அழகாக நமக்கு சொல்லப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட அந்த காமம் என்பது தன்னுடைய மனைவியை மட்டுமே விருப்பத்தோடு நோக்குதலும். இப்போ வீட்டிலையே ஒரு அண்ணன் தங்கச்சியை கூடும்போது ஏம்மா இங்கே வா அப்படிம்பாங்க பாருங்க. அப்போ தாயாக பார்த்தல். மற்ற பெண்களை எல்லாம், இந்த காமம் என்பது பெண்களை பற்றி சொல்லப்பட்டதான ஒரு பாடல். அந்த பெண்களை தாயாக நோக்குதல் அப்படின்றது ரொம்ப அழகாக இங்கே இந்த பாடலில் சொல்லப்பட்டு, இதுவே உபதேச பாடலாக காமம் என்ற வெண்காமம் சமுத்திரம், அந்த வெண்காம சமுத்திரத்தை கடப்பதற்கு புனையாக இருப்பது எது என்றால் இந்த கடத்தில் குறத்தி பிரான் அருள் என்பதாக ஒரு அருமையான உபதேச பாடலாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார் அருணகிரி பெருமான். கடத்தில் குறத்தி பிரான் அருளால் கலங்காத சித்தத்திடத்தில் புனையென யான் கடந்தேன், சித்திர மாதர் அல்குல் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெண்காம சமுத்திரமே என்பதான அருமையான பாடல். அலங்கார பாடலாக, கந்தர் அலங்கார பாடலாக நமக்கெல்லாம் உபதேச பாடலாக வந்து வாழ்க்கையிலே காமம் என்ற ஒன்றை கடக்க வேண்டுமென்றால் புனை என்ற ஒன்று வேணும். அந்த புனை எது என்றால் இந்த முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் யார் என்றால் வள்ளிக்கு வாய்த்த மணாளனாகிய முருகப்பெருமான், ஞானமே வடிவான பெருமான். அந்த பெருமானின் திருவருளையே புனையாக கொண்டு கடக்கலாம் என்று இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துவதாக, உபதேசம் செய்வதாக அமைந்துள்ள அருமையான கந்தர் அலங்கார பாடலை சிந்திப்பதற்கு இறைவனுடைய திருவருளும் குருவருளும் நமக்கு இங்கே கூட்டி வைத்தமைக்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்.